ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக ஈஸியாக சிரமமே இல்லாமல் செலவே இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். அது என்னென்னா கீழாநெல்லி. அந்த நமக்கு எல்லா இடங்கள்லையும் ஈரத்தன்மை உள்ள இடங்கள்ல எங்கே பார்த்தாலும் கீழாநெல்லி வீட்டை சுற்றி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்லேயும் கிடைக்குது. நீங்கள் அந்த கீழாநெல்லியை பறிச்சுட்டு நம்ம அந்த ஜூஸ் அடித்து இந்த வெயில் நேரத்தில் குடித்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். குழு குழு குழுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். வெயிலை நம்ம விரட்டணும்னா இப்படி தான் பண்ண முடியும். லேசான இதுகளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம மருந்து மாத்திரைகளை எடுத்துக்காம இந்த மாதிரி உள்ள ஒரு ஜூஸை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம டெய்லி நம்ம சாப்பிடலாம். இந்த ஜூஸ் இந்த வெயில் காலத்தில், மழை காலத்தை தவிர சளி ரொம்ப இருந்துச்சுன்னா அவங்க ஒரு மாதிரி குளிர்ச்சியான உடம்பா இருந்துச்சுன்னா விட்டுறலாம். மற்றபடி சாதாரணமாக ஹீட்டாக இருக்கக்கூடிய உடம்புக்கு இப்போ இந்த நேரத்தில் யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி இந்த கீழாநெல்லி ஜூஸை எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சு நம்ம அது எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சேரும். வாங்க. இடையில நான் போன வீடியோ போடும்போது வெந்தயக்களி போடும்போது விஜயலட்சுமிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க சவுண்டு இல்லாமல் பேசுகிறேங்கிற மாதிரி, சவுண்டு இல்லாமல் இருக்குது இந்த வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு த்ரோட் பெயின், அதனால நான் அதை நான் சவுண்டாக என்னால் பேச முடியல, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் வீடியோ போடும்போதெல்லாம் நல்லா சவுண்டாக தான் நான் பேசுவேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வாங்க. இப்போ நம்ம அந்த கீழாநெல்லி ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அந்த கீழாநெல்லியை நம்ம பார்த்து நல்ல தலையாக எடுத்துக்கிறோம். இது மாதிரி விதை பின்னாடி அது அப்படியே சுற்றி விதை இருக்கும். அதுக்கு பின்னாடியெல்லாம் குருணையாக ஒரு மாதிரி விதை இருக்கும். அந்த மாதிரி உள்ள செடி நீங்கள் பார்த்து பறிச்சுக்கோங்க. வீட்டுக்கிட்டையெல்லாம் நம்ம பக்கத்தில் ஒரு தோட்டங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல இது குளிர்ச்சியாக தண்ணி ஈரத்தன்மை உள்ள இடங்கள் அது நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி கடையிலையும் மார்க்கெட்டுலையும் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. இதை நம்ம நல்லா இந்த இலையா ஆஞ்சி எடுத்துக்கலாம். தனியாக இந்த இலையாவே நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த இலையை மட்டும் இப்படி நம்ம இந்த மாதிரி கொழுந்தோட அப்படியே நுனியில் கிளிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரியே இருக்கணும். இப்படி போட்டு நம்ம பறித்து எடுத்துக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம தலையை ஆஞ்சாச்சு. இப்போ இது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது அந்த தலை. அது எல்லாமே உருவிட்டோம். இப்போ இது போதும் நமக்கு. இது நல்லா 2 பேர் 3 பேர் தாராளமாக இந்த ஜூஸ் அடித்தா 3 பேர் சாப்பிட்லாம். இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரோட இந்த தண்டோட போட்டு நம்ம அரைச்சு அம்மியில் அரைப்பாங்க. இது இந்த வேரோட மிக்சியில எல்லாம் போட்டு அரைவிடாது. இது ஜாண்டிஸ் எனக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அந்த ஜாண்டிஸை குணப்படுத்தக்கூடியது இந்த கீழாநெல்லி. அதை அந்த வேரோட நம்ம அரைச்சு நம்ம காலையில் அப்படியே சாப்பிடணும் வெறும் வயிற்றுல. அது அவ்வளோ ஒரு குளிர்ச்சி, நல்ல மருத்துவ குணம். இது இந்த கீழாநெல்லி இந்த வேரை நம்ம வேஸ்டே பண்ணக்கூடாது. அம்மி நம்ம அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அம்மியில் அரைக்க முடியாது, அதனால தான் நம்ம அம்மி கிடையாது. அதனால நம்ம மிக்சியில் போட்டு நம்ம இந்த மாதிரி நுனி தண்டோட நம்ம இளந்தண்டோட போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஆஞ்சி போட்டிருக்கோம். இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா 2 டைம் 3 டைம் நம்ம அலசிக்கணும். ஏன்னா மண் கல் இருக்கும், வேரில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்துடும். அலசிட்டு நம்ம நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை வடிகட்டுறது அந்த இலையெல்லாம் அப்படியே உதிர்ந்துடும், அலசவே முடியாது. ஒரு இலையா அப்படியே உதிர்ந்து அலசுறது சிரமமாக இருக்கும். நம்ம அந்த ஜல்லடை மாதிரி வச்சு நம்ம அதில் வடிகட்டிக்கலாம் அலசிட்டு. இப்போ இந்த கீழாநெல்லி தலையை வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்குறோம். இப்போ இதை எடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக இந்த விதை ஒரு மாதிரி குருணையாக இருக்கும். இந்த விதை இலைக்கு பின்னாடி தான் இருக்கும் இந்த விதை. அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையல் பதத்தில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சிக்குள்ளே இதை போட்டுடலாம். போட்டுட்டு 200 மில்லி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மில்லி இதில் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ
கலந்தாச்சு. இதை நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா பச்சை பச்சேன்னு பசுமையாக இருக்குது பாருங்க. இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப வலுவலுன்னுலாம் நைஸ் வராது. ஓரளவுக்கு அந்த நைஸாக அரைச்சிக்கணும். அதில் வந்து லேசாக திப்பி இருக்கும். நம்ம அதை வந்து கீழாநெல்லி மட்டும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க முடியாது. அதில் நரம்பு மாதிரி அந்த இலை தண்டெல்லாம் ஒரு இது இருக்கும். அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம நல்லா வடிகட்டிக்கிறோம். இப்போ நல்லா வடிஞ்சிருச்சு. நமக்கு ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதோட ஒரு 50 மில்லி அளவுக்கு மோர் எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம 50 மில்லி மோர் சேர்த்துக்கலாம். நம்ம ஜூஸ் ரெடியாக இருக்குது. இதில் உப்பு சேர்க்கக்கூடாது. சர்க்கரை, உப்பு எந்த இதுவும் சேர்க்கக்கூடாது. அதோட மருத்துவ குணம் நமக்கு வேணும்னா இப்படி தான் சாப்பிடணும். இது அப்படியே சாப்பிட்டோம்னா கமன்னு நம்ம மிக்சியில் அந்த வெங்காயம், ஜீரகம், இந்த கீழாநெல்லி எல்லாம் அரைச்சி நம்ம எடுக்கும்போது பார்த்தோம்னா வாசனை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது. இந்த வேறு தண்டெல்லாம் அவ்வளோ ஜாண்டிஸே வராமல் தடுக்கக்கூடியது. வந்தாலும் அது ஈஸியாக தடுத்துரும், குணப்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்டது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. முடிக்கு, கண்ணுக்கு எல்லாம் உடம்பு ஃபுல்லாக சர்வலோக நிவாரணின்னு சொல்லணும். அப்படிப்பட்டது இந்த கீழாநெல்லி. இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கீழாநெல்லி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.